விஜய் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த அரசியல்ல ரொம்ப ஆர்வம் அதிகம். அவரு ஒவ்வொரு விஷயத்தையுமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாரு. மக்களுக்கு எந்த வகையில நல்லது செய்யலாம் அப்படிங்கறத அவரு ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதியா அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜய் அவருடைய கசின்ஸ் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல இப்ப விஜய் அவருடைய குடும்பம் நிறையவே வைரல் ஆயிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2 நாள் தூங்கவே இல்ல. விஜய் அவரை பத்தி மட்டும் தான் பேசிட்டே இருந்தோம். நல்லதா வரணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசையா வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம அம்மாவும் அன்னைக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில விடாம ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நாங்க என்ன முடிவுன்னு தெரியாம அந்த வீடியோவை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே வச்சிருக்கோம். அம்மாவும் சாய்பாபா விஜய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னால சாய்பாபா கிட்டயும் ப்ரே பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு கடவுள் கிட்டயும் ப்ரே பண்ணி ஜெயிக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டாங்க. அப்பாவும் பாத்தீங்கன்னா வெளியில கோவிலுக்கு போயிட்டாரு. அவர் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்ன நல்ல விஷயத்த சொல்லணும்னு. அதே போல லீடிங்ல வந்துட்டாரு அண்ணன்னு தெரிஞ்சதுமே ஆரம்பத்துல கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவர் லீடிங்ல வந்துட்டாருன்னு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரை எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மக்களும் அவர் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமே மக்களுக்கு எந்த வகையில நல்லது செய்யலான்னு ஆரம்பத்துல இருந்து அரசியல் பத்தியும் நல்லாவே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வராரு. 1993ல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இயக்கம் இதெல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்றாருல. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் அப்பவே மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. எங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் அவர் ஹெல்ப் பண்ணிருக்கிறது. கொரோனா காலத்துல எல்லாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விஜய் அவருடைய பக்கத்துல இருந்துதான் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவர் வெளியே பேருக்காக எதையும் நான் இந்த உதவி பண்ணிருக்கேன்னு சொன்னதில்ல. சைலண்டா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போகணும், மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்திருக்காருன்னு நிறைய தகவல்கள் இத பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. விஜய் அவரோட வீட்டுல அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுனும், லீடிங்ல வந்ததுமே நம்ம அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னும், என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இவ்ளோ ஹார்ட் ஒர்க்கான ஒரு பலன் கிடைச்சிருக்கணும், ரொம்ப சந்தோஷத்தோட கடவுளை அவங்க ப்ரே பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவரும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியாம தான் கத்தி அவ்வளவு தூரம் சந்தோஷமா வரவேற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. பிள்ளைய பெத்து நாங்க நாட்டுக்காகவே கொடுத்திருக்கோம், மக்கள் தான் அவரை பாத்துக்கணும், மக்கள் எப்பவும் அவருக்கு ஆதரவா இருக்கணும், எங்க அண்ணன் எப்பவும் எல்லா விஷயங்களையும் பார்த்துதான் செய்வாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் எடுத்த முடிவுக்கு மக்களும் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் ஒரு அரசியல்வாதியா அவர் வளர்ந்து நிக்கிறத பார்த்து எங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அம்மா அவ்வளவு தூரம் வேண்டினது நடந்துருச்சு. இப்படி தொடர்ந்து விஜய் அவரை பத்தி பல விஷயங்கள் அவங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க. வீட்டுலயும் விஜய் அவரே எப்பவும் எல்லார் கூடயும் அன்பா இருப்பாராம். அதே போல வேலைன்னு வந்துச்சுன்னா அவரோட வேலையில அவ்வளவு தூரம் தீவிரமா கவனம் செலுத்துவாராம். இந்த அரசியல் விஷயத்துக்குள்ள வந்ததும் முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே களத்துல இறங்கி இருக்காருனும், வேற எந்த விஷயத்தையும் அவர் பாக்குறது இல்லனும், பிரச்சாரம் அடுத்த அரசியல் முடிவுன்னு அதுல அவரு ரொம்பவே பிஸியா இருக்காருனும் அவங்களோட கசின்ஸ் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவர் நினைச்ச மாதிரி அவர் முதல்வர் ஆகி மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க.